வணக்கம் நண்பா, என்எஸ்கே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிளி பரோட்டா செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் இதோ. தேவையான பொருட்கள் என்னென்னா பால், சர்க்கரை, உப்பு, முட்டை, ஸ்ப்ரைட், அப்புறம் தண்ணி. ஒரு பானை எடுத்துக்கிறோம். அதில் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அப்புறம் பாலையும் சேர்த்து ஊற்றிட்டு சர்க்கரையை தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் உப்பையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரைட்டை உடச்சி அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே மலன்னு தூவி விட்டு அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறோம். அப்புறம் அதை நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா கலக்கி முடித்ததுக்கப்புறம் மாவு 1 கிலோ மாவு அப்படியே எடுத்து அதில் நல்லா கொட்டிட்டு கொட்டினதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா போட்டு பனையிறோம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவை அழகாக உருண்டை பிடிச்சி ஒரு பானையில் போட்டு வாழை இலையை போட்டு மூடி வச்சுருவோம். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது அந்த மாவை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். பார்த்தீங்களா எத்தனை உருண்டை இருக்குன்னு? இன்னைக்கு ஒரு புடி தான். நம்ம இப்போ பிடிச்ச அந்த உருண்டையை எடுத்து நல்லா லெஃப்ட் ஒரு வீசு, ரைட் ஒரு வீசு, நல்லா வீசுன்னு வீசி இந்த மாதிரியே எல்லா உருண்டைக்கும் நம்ம பண்ணிப்போம். பார்த்தீங்களா, நம்ம போடுற பரோட்டா ஸ்டைலுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா அவர் எப்படி பார்க்குறாருன்னு? பரோட்டா ரெடி ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு
சுட சுட சுட்டு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பரோட்டா ரெடி ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நல்லா நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு 2 தட்டு தட்டி, அப்படி தட்டினதுக்கப்புறம் பரோட்டா நல்லா பூ மாதிரி பொசு பொசுன்னு ஆயிரும். அப்படியே அந்த பரோட்டாவை எடுத்து கோழிக்கறியை ஊற்றி அதே மாதிரி 3 பரோட்டாக்கும் ஒரு லேயர் எல்லாத்து மேலேயும் கோழிக்கறியை ஊற்றி விட்றோம். அப்படியே கொத்தமல்லி எடுத்து மலை சாரல் மாதிரி தூவி விட்ருவோங்க. அப்புறம் என்ன, பொட்டலத்தை போட்டுற வேண்டியதுதான். பொட்டலத்தை போட்டுட்டு நம்ம மறுபடியும் தவாலை எடுத்து அந்த பொட்டலத்தை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா சுட சுட நம்மளோட கிளி பரோட்டா ரெடிங்க. பாருங்க அப்படியே ஆவி பறக்க சிறப்பான தரமான ஒரு கிளி பரோட்டா நம்ம ஊர் ஸ்டைலில். இந்த மாதிரி சிறப்பான சமையலை கற்றுக்கிறதுக்கு NSK கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.